ಸ್ತೋತ್ರ ತಂದೆಯೇ, ಶುಭವನ್ನೇ ಮಾಡುವೆ. ಜೀವ ಕೊಟ್ಟು ನೀನು ಪ್ರೀತಿಸಿದೆ ಸ್ವಾಮಿ. ಪಾಪ ನೀಗಳು ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಬಿಟ್ಟೆ. ನಿನಗಾಗಿ ಬಾಳ ಆರಿಸಿ ನಿಮ್ಮ ಸೇವೆಯ ಮಾಡಿ ನಾವು ಹರ್ಷಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಕರೆಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಹಾಲೆಲೂಯಾ ಎಲ್ಲ ಕರೆಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದ್ದ ಹಾಡು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸುವ ಪ್ರಿಯರೇ. ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಪೀಠ ಕಟ್ಟುವ ಒಳ್ಳೆ ದೇವ ಶುಭವ ತಂದ. ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಪೀಠ ಕಟ್ಟುವ ಒಳ್ಳೆ ದೇವ ಶುಭವ ತಂದ. ಮಾಡಿದ ಕೋಟಿ ಉಪಕಾರಕ್ಕೆ ಸ್ಮರಿಸುತ್ತ ಹಾಡುವೆ. ಮಾಡಿದ ಕೋಟಿ ಉಪಕಾರ
ಮೇಯಿಸುವ ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಹೊರುವನು ನನ್ನೇಸುವೆ ಹಸಿರದ ಹುಲ್ಲಿನ ಗವರಲ್ಲಿ ನಿತ್ಯವೂ ಸುಖವಾಗಿ ಮೇಯಿಸುವ ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಹೊರುವನು ನನ್ನೇಸುವೆ ಯೆಹೋವಾ ಈರೇ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಎಲ್ಲರೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಎಲ್ಲ ಸಕಲ ಸ್ತುತಿ ಗಣ ಮಾನ ಮಹಿಮೆ ಆತನೊಬ್ಬನಿಗೆ ಮಾತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ஈடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார் நாளுக்கு நாள் அற்புதமாக தாங்கிடும் நாதன் இயேசு ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் சிப்பே
கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்வாரியின் அன்பீரையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பீரையே உயர்த்தினாவின் முகம் தரிசிப்பேன். உயர்த்தினாவின் முகம் தரிசித்து நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். சேற்றில் தூக்கி எடுத்து மாற்றி புதிதாக்கினாரே. சேற்றிலிருந்த தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. உருக்கிய கல்வாரியில் கண்டு பாடிடுவோம். கல்லான என் உள்ளம் உருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவோம். ஆனந்தமா தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கானாம் உயர்த்தினாவின் முகம் தரிசிப்பேன். கடைசியாக கர்த்தரின் சத்தம் செய்திட நித்தம் கத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சத்தம் செய்திட நித்தம் கத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூமியில் வேறே இல்லை. எங்கும் எனக்கவர் ஆதாரமே. இயேசுவல்லால் ஆசை இப்பூமியில் வேறே இல்லை. எங்கும் எனக்கவர். சொல்லு, இயேசுவல்லால் பூமி. உண்மையா சொல்றீங்களா? உள்ளத்தினால கடந்த பிரியமானவர்களே, உலகம் நிரந்தரம் அல்ல. உலகத்தின் காரியங்கள் நமக்கு நிரந்தரமானது இல்லை. உலகத்திற்கான காரியங்களுக்கு நாம் பிரயாசப்பட்டு நித்தியத்தை நாம் விட்டுவிட முடியாத இயேசுவல்லால் ஆசை பூமியில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதாரம். கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு
ஹalleluya. ஆவியானவர் உள்ள இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. ஆமென். ஹalleluya. நம்முடைய பாடுகள், பாரங்கள், வருத்தங்கள், இந்த வருஷம் முழுவதும் நாம் கடந்து போன காரியங்கள் என்னவா இருந்தாலும் வேதம் சொல்லுது, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விடுதலையாக ஆசை? அவர் விடுதலை கொடுக்கிறாரு, எனக்கு விடுதலையாக விருப்பம். ஏன்? நிறைய இந்த உலகத்துல நாம் நம்முடைய வேதனைகளுக்குள்ளே பழகி 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 வேதனை நல்லா இருக்கு, வருத்தம் நல்லா இருக்கு, கண்ணீர் கவலை நல்லா இருக்கு, அது இல்லைன்னா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கம் நித்தியத்தோடு தொடர்பு படுத்தி நம்முடைய வாழ்க்கைய வாழ வேண்டியதாய் இருக்கிறது. ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அப்ப நித்தியத்தை இங்க வாழ பழகலனா நித்தியத்துல நமக்கு, அப்ப உலகத்தை ரொம்ப இங்க வாழ்ந்து பழகிட்டதுனால நித்தியத்துக்கான எண்ணங்கள், உணர்வு, உருவாக்குதல், ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு இல்ல. ஆமென். உலகத்துக்கானது நிரந்தரம் அல்ல. ஆமென். சொல்லுங்க ஹalleluya. பாடுறோம், உம்முடைய முகத்தை தரிசிக்கணும், உம்முடைய முகத்தை பார்க்கணும்னு. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் வேதம் சொல்லுது. அப்ப நான் சொல்லிட்டே இருக்கிறது இல்ல, ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும், ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு இல்ல. ஆமென். என்னை நான் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக்கிட்டா, அந்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு என்ன நான் பூரண ஒப்பு கொடுத்துட்டா, பூரணமா, ஆமென், ஆண்டவர் தென்படுவார். ஆமென். ஆண்டவர் தென்படுவார். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கண்களை மூடினவர்களாய், பிரியமானவர்களே, நீங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். எத்தனை பேர் என்கிட்ட ஒத்துக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். எங்க பாடல் சத்தம் உங்களுக்கு கேட்கலாம், நீங்க பாடலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க பரலோக தேவனோடு உங்களை என்ன பண்ணணும்? இணைக்கணும். ஹalleluya. சொல்லுங்க எல்லா கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே, 51 வாரங்கள் பாதுகாத்து 52வது வாரத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் எம்மாத்திரம், நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். சின்னஞ்சீருவாய என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சொல்லுங்க, சின்னஞ்சீருவாய என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் சொல்லுங்க. தமது ஜீவனை நாம் இருக்கிற இடத்தில் அவர் ஜீவனை கொடுத்து
கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் நினைவாயிருக்கின்றார் ஓடிவாய் மகனே நினைவாயிருக்கின்றார் ஓடிவாய் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே என்னை மறவாம் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம் வாசம் என்னே நீ வைத்ததினால் அழிக்க இயலாதே வரும் என்னை வாசம் என்னே நீ வைத்ததினால் அழிக்க இயலாதே வரும் என்னை எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை எடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்
நன்றி செலுத்தி சொல்லுங்க. வேற யாரும் இந்த உலகத்தில் அந்த காரியங்களை நமக்கு செய்யல. நம்மை நினைத்த அவர் பூமிக்கு வந்தார். நம்மை நினைத்த நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, இயேசு போதும். போதுமே, 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 இயேசு போதுமே, போதுமே, போதுமே.
போவீங்க என்பது உங்களுடைய காரியம். ரைட்டு. யாத்ராகமம் 33:14 சாம் பேசினார், என் சமூகம் உனக்கு முன்பாக. அவர் சமூகம் இருந்ததா இல்லையா? நம்ம நல்ல இடத்துக்கு போனாலும் வந்தது, தப்பு பண்ண இடத்துக்கு போனாலும் அவர், ஏன்னா அவர் விலகி இருந்தாருன்னா நம்ம செத்து போயிருப்போம் அடிபட்டு. எல்லாம் வெறும் நல்லதே பண்ணல, பயங்கரமான தவறுகளும் எதை கிருபை தாங்கியது. இரண்டாவது எரேமியா 42:10 பார்த்தோம், கட்டுவேர் இடிக்க. சிலர் இடிக்கப்பட்டிருக்காங்க, சிலர் கட்டப்பட்டிருக்காங்க, அல்ல மாற்றம் இல்லை. ஆனா ஒட்டுமொத்தத்துல இடிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவன் அல்ல, யாருதான்? மனுஷன் தான். தேவன் அவ்வளவு கொடூரமானவர் இல்லை. ஆனா பயங்கரமா இருப்பார். அது அந்தந்த காலத்துக்கு உட்பட்டு, சூழ்நிலைக்கு உட்பட்டு. இடிக்கப்பட்டது என்னாலதான தவிர கர்த்தரால் அல்லவே அல்ல. மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆண்டவர் அவர் ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க அவர்களையும் அவர் ஊழியத்திலே கூட இருந்து அவரே அவர் ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு இருளுக்குள்ளே பாதிக்கப்பட்ட நிலையில் போகிற ஒரு மனுஷன் உச்சரிக்கிற வார்த்தை அது. ஆனால் நம்பிக்கையோடு இனிய வாழ்க்கையில தெய்வம் தான் நடத்த முடியும். என்னால ஒண்ணும் பண்ண சொல்லுவாங்க. அவர் தான் சொன்னார், உம்மால் ஒரு சேனைக்குள், உம்மால் ஒரு மதில, மனுஷிகத்தால ஒண்ணு வேகாது. முடிவுல 0 ஆயிடும். ஸ்டார்டிங்ல ஹீரோடு நினைச்சுக்கிட்டு எல்லாம் ஓடலாம், எல்லாம் கடைசியில வாழ்க்கை என்னவாயிடும்? எப்போ கர்த்தரை முன்ன வைக்காம, கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்காம, வசனத்துக்கு நடுங்காம நானோ நீங்களோ செயல்பட்டால் ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் முடிவு அங்கீகாரம். இது வசனம் பைபிள்ல இருக்கு. இப்படி இருக்க இந்த அனுபவம் எப்ப கிடைக்கும்? இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்து வந்தோம். எப்ப கிடைக்கும்? எப்ப கட்டுவார், எப்ப இடிப்பார்னா ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்துக்கு முழுமையா கீழ்ப்படிந்தால் மட்டுமே கர்த்தர் என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார். இல்லைன்னா இடிக்கப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்படும், எல்லா வாழ்க்கையும் இடிக்கப்படும். கீழ்ப்படியாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. 2 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த ஆராதனைல ஒரு 2 உதாரணம், அவ்வளவுதான். முதல்ல இப்ப 2 நீங்க புரியுதுக்காக தான். ஏன்னா தேவ ஜனங்கள் வரும்போது ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நம்ம போகணும், முன்னேற்றத்தை நோக்கி போகணும், வளர்ச்சியை நோக்கி போகணும், பக்தியை நோக்கி போகணும், பரிசுத்தத்தை நோக்கி போகணும், பரலோகத்தை நோக்கி போகணும். இது கீழ்ப்படிதலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. கீழ்ப்படியாமை நான் என்ன சொன்னேன்? அத்தனைக்கும் விட்டு எங்க போயிடும்? கீழே போயிடும். கீழ்ப்படியாமை அன்றைக்கும் இந்த நிலை இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரியவர்களுக்கு எல்லாருக்கும் அது இருக்கு. நான் முதற்கொண்டு என்னைக்கு நான் சொல்றேன் அப்போ உன்னை குறை சொல்ல நீ புரிஞ்சுக்கணும். எப்போ பிரசங்கிக்கிறவர்கள் எனக்கும் எங்களுக்கும் சேர்த்து சொல்றோமோ அப்ப நீ புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குரியது கர்த்தருடைய வார்த்தை. இல்ல அப்ப எனக்கு தான் சொன்னா அப்ப நீ ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். சகோதரனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு கேட்டா டக்குன்னு அச்சாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இல்ல என்னதான் பேதுரு என்னதான் சொன்னார்? பேதுரு உன்னதான் சொல்றாரு. என்ன பண்ணணும்? மனம் திரும்பு. மனம் திரும்பினா அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த அனுபவம். ஓகே, 2 காரியம் உங்களுக்கு சொல்றேன்.
ஏன் இடிந்தது? யார் இடிக்கப்பட்டது, யார் கட்டப்பட்டது? முதல் உதாரணம் நகோமி. நகோமி ரூத் 1 அதிகாரம். ரூத் 1 என்ன நடந்தது? தேவ வார்த்தையை விட்டு வேற இடத்துக்கு போன பிழைச்சிகளா நல்லா நினைச்சுக்கிட்டு போனாங்க. அங்க முதலும் நஷ்டமாயிடுச்சு. புருஷன் இருந்துட்டா, 2 பிள்ளைகளும் தனிமரமா மாறிட்டாங்க. பாடுகள் வரும்போது கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு கீழ்ப்படியாம தங்கள் சுயத்துக்காக போனால் அங்க என்ன நடக்கும் தெரியுமா? இடிக்கப்படும். ஏன்னா பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு நீ மோவாபுக்கு போன கர்த்தருடைய காரியத்தை மறந்து நீ வேற இடத்துக்கு போனால் என்னாகும் தெரியுமா? இழப்பை சந்திக்கணும். அதான் இடிக்கப்படுதல். எப்ப இடிக்கிறது? அந்த இடிக்கப்படுதல் எத்தனை வருஷம் கழிச்சு புரியும்? 10 வருஷம். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா ஒண்ணு ஒரு கல்லா இழுக்கப்படும். முதல்ல புருஷங்கிற கல்லு போயிடுச்சு, இடிக்கப்பட்டது. 2வது மூத்த மகன்கிற கல்லு இடிக்கப்பட்டது, கட்டடம் சரியுது. 3வது இளைய மகன்கிற கல்லு இடிக்கப்பட்டது. அப்ப ஏன் அந்த ஒரு பெண்ணை மட்டும் இடிக்காம வச்சிருக்காங்கன்னா அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை காட்டுகிறது. வரும் சந்ததி புரிந்து வாழ்வதற்காக. 4ல 3 அவுட்டு. 4ல 3 அவுட்டு. அந்த 1 எதுக்கு தெரியுமா? உணர்ந்தா அடுத்து தேவன் திரும்ப கட்டி எழுப்புவார் என்பதற்கு அடையாளமா? ஓகே, இடிக்கப்பட்டது காரணம் புரிஞ்சுதா? கர்த்தர் சொல்லாததை செய்தது, சொல்லாத இடத்துக்கு போறது, சொல்லாத இடத்துல இருப்பது. தேவன் சொல்லி போன ஆண்டவர் பொறுப்பு. ஆண்டவர் சொல்லி, நான் விளக்கமா சொல்ல நேரம் இல்லைனா விரிவான பிரசங்கமான நிறைய சொல்லி கொடுக்கல. நிறைய வார்த்தைகள் நாம புரிந்து வாழ்வதற்கு வார்த்தைகள் வரும். நான் கொஞ்ச நேரம் தான் சொல்லியிருக்கேன். அப்ப இடிக்கப்பட்ட ஆண்டவர் இடிப்பார். இடிச்சாரு. அந்த இடி எங்க விழுந்தது? குடும்பத்தில் விழுந்தது. குடும்ப தலைவர்கள் ஆழ்வாரி வாரிசெல்லாம் போயிடுச்சு. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாத போனா என்ன நடக்கும் தெரியவே நமக்கு தெரியாது. அவருடைய திருவிளையாடல். ஆனா நடக்கும் போதுதான் தெரியும் ஐயையோன்னு. இத நகோமியின் அறிக்கையிலிருந்து நீங்கள் பார்க்க, அதை நீங்க அந்த வேத பகுதியை படிக்கணும். நகோமியின் புலம்பலும், நகோமியின் கதறலும், நகோமியின் அறிக்கையை நீங்க பார்த்தா கர்த்தர் நீங்க கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது, போயிட்டு படிக்கணும், யோசிக்கணும். அப்பதான் என் நிலை என்ன என்பதை அறிந்து நாம கட்டப்படுவதை நோக்கி போக முடியும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைங்க விளங்கி கொண்டு இருக்கிறது? கதை கேட்கறது இல்ல சபை. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தெளிவான பாதையில் போவதற்கு. சரி, அப்ப இடிக்கப்பட்ட அதே குடும்பம் கட்டப்பட்டதா? கட்டப்பட்டதா? ஆமா. ரூத் 4 அதிகாரம். ஏன் அந்த 2வது மருமகள் ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை பின்பற்றினாங்க? இடிந்து போன குடும்பத்தை கட்டுறதுக்கு தங்களை அர்ப்பணித்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு, என் அப்பா வேணாம், என் அம்மா வேணாம், என் சொந்தம் வேணாம், என் ஜாதி வேணாம், ஜனம் வேணாம், என் ஊரு வேணாம், என் தெய்வமே வேணாம், நான் விட்டு வந்த என்னது ஒண்ணும் வேணாம். நான் இது நல்லது புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் மனசு வச்சா எதையும் செய்ய முடியும். அதனால இன்னைக்கு இடிந்து போன நிலையில் இருக்கிற என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்பணும். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கிற 4 அதிகாரம் ஃபுல்லா படிக்கணும். தியாகம் செஞ்சாங்க. கர்த்தர் போவாசின் மூலமா ரூத்தின் குடும்பத்தை கட்டி எழுப்பினார். அந்த வழியில தான் இயேசு வந்தார். எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாருக்கும் சொல்றேன். பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் பேசுவார், வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார், உங்க மனசாட்சியின் மூலமா கர்த்தர் பேசுவார், பல விதங்களில் கர்த்தர் பேசுவார்.
நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், என்னப்பா நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், கேயாசி கூட சொல்லிருக்கலாம் என்னப்பா அப்படின்னு. ஆனா எலியா பார்த்து எலிசா கேட்பாரு, என்ன கேட்பார், டேய் இதுவா போய் துணி வாங்குறனால, இதுவா ஒருத்தவங்கிட்ட ஒரு குஷ்டரோகியா இருந்து சுகமானவங்கிட்ட போய் காசு வாங்குற காலம், நான் நீ போய் வாங்குறிய, கைய நீட்டினிய, உன் மனசு அப்ப பக்க பக்கம் அடிச்சிக்கல. தெய்வீகத்தை விட்டு விலகும் போது, அழைப்பை விட்டு விலகும் போது, இடத்தை விட்டு விலகும் போது, வார்த்தையை விட்டு விலகும் போது, கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகு சுயத்துக்குட்பட்டு போகும்போது, ஏது உணர்த்தப்படுதோ இல்லையோ உள்ளே இருக்கிற மனசாட்சி உணர்த்தும். இந்த உணர்வை மீறி போனால் இடிக்கப்படுவோம். சரி, இப்ப அந்த அது கூட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், வந்து போச்சு, என்ன பண்றது, கேயாசி பணத்தின் மேல எண்ணெய் வைத்து ஓடிட்டா, அவன் மனசாட்சி அடி. எலிசா சொல்றாரு, பக்கம் அடிக்குதா இல்லையா? அப்ப அவன் குடும்பம் இடிக்கப்பட்டது, அவனும் இடிக்கப்பட்டால், அவன் குடும்பமும் இடிக்கப்பட்ட பிறகு என்ன வந்தது, என்ன வந்துச்சு, என்ன வந்தது அவனுக்கும் அவன் பிள்ளைக்கும் இழப்பு. நான் அந்த வார்த்தை உச்சரிக்கிறதுனால பயப்படாதீங்க, நஷ்டம் வரும். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னால, இங்க இருக்கிற நீங்க என்ன விடவா உபவாசம் இருந்திருப்பீங்க. 100 நாள், ஒரு வருஷத்துக்கு 100 நாள் இருந்திருக்கீங்களா? அப்ப நம்ம வந்து அந்த ஜிப்பாவை அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கானா? ஒன்னும் கிடையாது. யாராயிரு, ஆண்டவர்லாம் மயங்கிறவர் இல்ல. தசமாவும் கொடுத்துட்டா, காணிக்கை கொடுத்துட்டா, ஊழியம் செஞ்சாச்சுன்னா, அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா, எல்லாம் பண்ணிட்டா கர்த்தர் மயங்குகிறவர். ஏன் தெரியுமா? நீதி உள்ளவர். அவர் நீதி என்றைக்கும் நிற்கும். எலிசா கூட உடன்படியாரா இருக்கிறங்கிறதுனால கேஎஸ்சி விட்டாரா? ஏன் விலைக்கு போனான? எது மேல போனா? நீ சொல்லிட்டு போயிருக்கலாம். எங்க போன நீ? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கீழ்ப்படிந்தால் கட்டுவார், கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் கட்டினால் யாரும் இடிக்க முடியாது, கர்த்தர் இடித்தால் யாரும் கட்டவே. ரொம்ப ஆழமா புரிஞ்சுங்க. புது வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுங்க. கட்டுறது இடிக்கிறது மட்டும் இல்ல, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக ஆயத்தமாகிட்டு இருக்கு. அதை இழந்துடக்கூடாது, அதை இழந்து விடக்கூடாது. அதை அனுபவிக்கணும்னா இங்கே நம்ம இழப்பை சந்திக்கணும். இங்க பல நஷ்டம் வரும், அது கவனம் இருக்கட்டும். இது ஒரு காரியம். இரண்டாவது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன்னா அடுத்த ஆராதனையில சொல்றேன். சவுல் இடிக்கப்பட்டார், தாவீது கட்டப்பட்டார். சத்தமா சொல்லுங்க. 1 சாமுவேல் 15:23, 1 சாமுவேல் 15:23. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைய கேட்கல. கோபம், உக்கர கோபம், துணிச்சல், துணிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அங்க துணிச்சல் இருக்க கூடாது. துணிச்சல் என்னப்போ? சாமுவேல் தான் வரேன்னு சொன்னார. நீ ராஜானா ராஜா ஓ வேலையை மட்டும் நீ செய்யணும். சாமுவேல் வேலையை நீ செய்ய, சாமுவேல் சொன்னாதான் நீ செய்யணும். சாமுவேல் சொல்லாம சவுல் செய்ய கூடாது. இல்ல சாமுவேல் வர லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் இதை ஆண்டவர் சொல்லலையே. தேவன் சாமுவேலோட பேசுறாரு, சாமுவேல் சொல்லல. நீ ஏன் தேடிக்கிட்ட? என்னாச்சு தெரியுமா? உடனே எங்க பதில், நீங்க அதை படிச்சு பாருங்க. அங்க நீங்க வார்த்தை தெரியும். டேய் சவுல், கர்த்தர் உன்னை தள்ளிட்டாரு. ஒண்ணு பெருசாலாம் ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். நீ அந்த இடத்தை இனி பிடிக்கவே நீ விட்டுட்ட. ஒண்ணு கீழ்ப்படியில. கர்த்தருடைய வார்த்தைய சபையில் உள்ள அத்தனை பேர் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னா, வாரம் முழுவதும் வசனம் உங்க காதுல விழுது. உங்க வீட்டிலேயே கர்த்தர் பைபிளை வச்சுட்டாரு. மொபைல விட்டுருங்க, அதை பத்தி சொல்லல. அது மொபைல்லே அழிய போகுது சிலது, அதை நான் சொல்ல வரல.
பைபிளை கத்தர் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை டெய்லி அதை தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மனப்பாடம் படிக்க வைக்கிறோம். அதை டெய்லி படித்தால் நம்மோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டப்படுற அனுபவம், இடிக்கப்படுகிற அனுபவத்தை டெய்லி புரிந்து கொள்ளலாம். அப்போ அவன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியல. நான் அடுத்த அதிகாரங்கள்லாம் அதுக்கு நான் உங்களுக்கு அந்த முக்கியமானதை மட்டும் சுட்டி காட்டுறேன். ஆனா அதே நேரத்துல தாவீது கட்டப்பட்டார். 15 அதிகாரத்தின் 13, 14. 15ஆம் அதிகாரம் 13, 14 என்னாச்சு பாருங்க. அதன் பிறகு அவர் மேல இருந்த அபிஷேகம் யார் மேல வந்தது? சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படுகிற வரைக்கும் அபிஷேகம் அவர்கள் மேல இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனால் அபிஷேகம் எங்க போயிடும்? கீழ்ப்படுகிறவர்கள் மேல. 2 உதாரணம் புரிஞ்சுதா? புரியலையா? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உலகம் பயங்கரமான மாற்றத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மதவாத கும்பல்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அடிக்கிறேன் உதைக்கிறேன், இது வந்து கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவன் உணர்ந்து வாழ்வதற்கு, வாழ்க்கையை காத்துக்கிறதுக்கு, தன் நிலையை உணர்றதுக்கு, பெருமை பிடிச்ச அலையாம, தாழ்மையா இருக்க, தங்களை உயர்த்தாம, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர. கடைசி காலம்னு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு திருச்சபைகள். கிறிஸ்தவம் அதனால ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல கொண்டு போயிட்டு அனுமதிச்சு பண்ணாரு, அவட மோல்டு பண்ணாரு. அத போல இன்னைக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். கர்த்தர் வரப்போறார். அதனால இந்த 2-3 நாள் தொடர்ந்து ஆயத்தப்படுவோம். ஆனா இங்க வந்த நம்ம பாருங்க, நாம சிலர் ஆண்டவர் புடமிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனா ஒட்டு மொத்தமா நம்மளை என்ன செய்யல? இடிக்கல. அட்லீஸ்ட் கிருபையா கட்டி வச்சிருக்கிறார். ஆனா நீங்க வந்தவங்க அத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிஞ்சோமா? இல்ல கீழ்ப்படிந்தீங்களா? அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா? கர்த்தருடைய காரியத்துல எல்லாத்திலையும் ஈடுபட்டோமா? இனி வருகிற நாட்களில் செயல்படுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஒரே ஒரு நிமிஷம் இந்த செய்திக்கு. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்ததனாலதான். அடுத்த கட்டம் என்ன? தேவனே நீங்க இடிச்சிடக்கூடாதுப்பா, கட்டுவன்னு சொன்னீங்களே. நான் யாருன்னு எனக்கு தெரியுது, என் பேச்சு எனக்கு தெரியுது, என் சிந்தனை எனக்கு தெரியுது, என் வாழ்க்கை எனக்கு தெரியுது, என்னுடைய கீழ்ப்படிதல் எனக்கு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் உங்க கிருபை என்னை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கு. இனி உமக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நம்பின என்ன உமக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். என வேற வழி இல்லை உங்களை விட்டா. என்ற உணர்வோடு அடுத்த செய்தியை கேட்போம். இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம கர்த்தருக்குள்ள வளரணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரின் சத்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சத்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசு அல்லாஹ் ஆசை பூமியில் வேறு இல்லை. இயேசு அல்லாஹ் ஆசை பூமியில் வேறே இல்லை. என்றும் எனக்காக
இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஏதோ தப்பு இல்லை, சரிங்களா? உங்களுக்கு புரிந்ததை, உங்களுக்கு தெரிந்ததை நீங்க சொல்லுங்க. அது வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா இல்லையா? தேவன் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? செய்யல அப்படின்னா சரியான விதத்தில் தேவனை ஆராதிப்பது எப்படி, இதை நாம் கற்றுக்கொண்டு வருகிற நாட்கள்ல ஆண்டவரை நாம் சரியா வேத முறைமையின்படி ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆராதனைனா எப்படி? எத்தனை பேருக்கு நான் முதல் கேள்வி கேட்டேன், ஆராதிக்க பிடிக்குமான்னு? எல்லாரும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா எப்படி ஆராதிக்கிறீங்க? பாடல்கள் மூலமா தேவனை ஆராதிக்கிறீங்க. அப்புறம் கண்ணீரோடு ஆராதிக்கிறீங்க. அப்புறம் துதி ஸ்தோத்திரம். அப்புறம் நன்றி செலுத்தி. அப்புறம் கீழ்ப்படிதல் மூலம். அப்புறம் ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு பிரியமா இருக்கிறது தேவனுக்கு செலுத்துகிற ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த வாழ்க்கை முறைமை. worship is not an event. அது ஒரு நிகழ்வு இல்ல, அது வாழ்க்கை முறைமை. ஆமென். உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ளும் புறம்பும், ஆமென், சிந்தையில், உணர்வில், பேச்சில், செயலில் தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் அல்லது சிறந்த ஒரு நல்ல சுவாசமாய் ஆண்டவருக்கு இருந்தா அது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிறது பொதுவாய் நாம் பார்க்கும் பொழுது இந்த மூணு வசனத்தை எடுத்து வச்சுங்க. இடையில ஒரு சில வசனங்களை கொடுப்பேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனம். சங்கீதம் 96:9. சங்கீதம் 29:2. யோவான் 4:23-24. சங்கீதம் 96:9. சங்கீதம் 29:2. இந்த 3 வசனங்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய செய்தி இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆராதனைனா நீங்க சொன்ன பாடுகிற பாடல்கள் ஆராதனை அப்படின்னு சொன்னீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது ஆராதனை இல்ல, அது பாட்டு. ஆமென். பாட்டு வேற, ஆராதனை வேற. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போனா ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது ஆராதனை இல்ல, அது அட்டெண்டன்ஸ் போடுறது. ஆமென். சொல்லுங்களேன் ஆமென். ஆராதனை என்பது தேவனுடைய சத்தத்தை நாம் பூரணமாய் கேட்டு அதற்கு செவி கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுத்துவதற்கு பேர் தான் ஆராதனை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். அவர் சொல்றதை கேட்கவும் அவர் சொன்னதை வாழ்க்கை முறைமையாய் மாற்றிக்கொள்ளவும் அதை பூமியில் வாழுகிறதுமாய் இருக்கிறது தான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக விதத்தில் ஆராதனை குறித்து குறிப்புகள் நாம் அநேகருடைய வாழ்க்கை மூலமாய் பார்க்க முடியும். ஆமென். ஆனா எல்லாம் தேவனுக்கு ஏற்புடைய ஆராதனையாய் இருந்ததா அப்படின்னா இல்ல. ஆமென். வேதத்துல ஆராதனை வீரர்களுக்கு தான் அட்டி அதிகம். ஆமென். சிலரை கொண்டு கூட போட்டிருக்கார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய உதடுகள் என்னை துதிக்கிறது, உங்களுடைய உள்ளமோ என்னை விட்டு தூரமாய். அப்ப
உள்ளம் தூரம் இருந்து நான் பாட்டு பாடலாம், நான் சோத்திரம் சொல்லலாம், நான் வந்து கையை தூக்கலாம், நான் வந்து கண்ணீர் விடலாம், நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், உட்கார்ந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எழுந்தா ஆமென் வரலாம். ஆனா இது உதடளவுல இருக்கலாம். வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததா இல்லனா நாம் செய்கிறது தேவன் ஏற்றுக்கொள்ள அல்லது தேவனுக்கு அருவருக்கத்தக்க ஒரு ஆராதனையாய் இருக்கும். ஆமென். ஆராதனையை யார் நம்முடைய வாழ்க்கையில முற்படுத்துகிறது? யார் ஆராதனை இனிஷியேட் பண்றது? தொடங்குறது யாரு? யார் தொடங்குறது? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம இல்ல. மேல நின்னு எல்லாரும் 135ஆம் பாடலை பாடுவோம் நடத்துறவர் இல்ல. ஆமென். எங்களுக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்னை ஆராதிக்க தூண்டுகிறார். ஹல்லேலூயா. அப்ப வெறும் மேலோட்டமாவே என் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வசனம் வாசிட்டேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், காலையில ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், வீட்டுல மதியானம் நைட்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், என்ன காலையில ஒரு வசனத்தை வாசிட்டேன், நைட்டு ஒரு சோதனை வசனம் வாசிச்சுட்டு படுத்துட்டேன். ஆமென். என்ன போல பிரசங்கியார்களுக்கு ஓகே நான் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு 10 வசனத்தை வாசிச்சுட்டேன், 4 இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டேன் அப்படின்னா அது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா? அப்படின்னா இருக்காது. ஆமென். எது தேவனுக்கு உகந்த ஆராதனைனா, ஆமென், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தென்பட வேண்டும். ஆமென். அவர் வெளிப்பட வேண்டும். நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். ஆமென். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் நன்றி இருக்கணும். நீங்க செய்கிற ஒவ்வொரு துதியிலும் அவருக்கு மகிமை நிரம்பி காணப்படணும். நாம் செய்கிறதான ஒரு பாடலோ துதியோ தொழுகையோ அவருக்கு அவர் வந்து வசிக்கிறதான ஒரு இடமாக இருக்கணும். இல்லனா நாம் பாடுகிற 1 மணி நேரம் பாடல் ஆண்டவருடைய சுவாசத்திற்கு துர்நாற்றமாய் இருக்கும். ஆமென். ஆமென். நான் பாடுவேன், எனக்கு அது திருப்தியா இருக்கும், ஆனா ஆண்டவருக்கு ஏற்புடையதா? ஹல்லேலூயா. இது நேரடியா எதோடு தொடர்பு இருக்கு தெரியுமா? இயேசு இறங்கி கிரியை செய்வதற்கு தொடர்புடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏகமாய் துதித்த பொழுது, வேதம் சொல்லுது, ஏகமாய் துதித்த பொழுது மேகம் அந்த தேவாலயத்தை மூடினது என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப God is not expecting performers. God is not expecting spectators. God is expecting people who glorify Him with life. Amen. தேவன் வேடிக்கை பார்க்கிறவர்கள் செய்கிற ஆராதனையில் பிரியப்படவில்லை. ஆமென். பர்ஃபார்ம் பண்றாங்க பாத்தீங்களா? நான் ஒரு பாடலை பாடுகிறேன், அப்படியே அழகா ராகமா நான் வாசிச்சு அப்படியே பாடுற மாதிரி ஆண்டவருக்கு அதுல விருப்பம் இல்லை. இந்த வாழ்க்கை மூலமாய் தேவனுக்கு நாம் கொண்டு வருகிறதே ஆராதனை. ஆமென். 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன உங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியா வச்சிருக்கிறார். ஆமென். மத்தேயு 5:16 Let your light so shine before men so that people who see you will glorify the Father in heaven. மனிதர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுளாக உங்களை காண்கிறவர்கள் உங்கள் பரலோக தேவனை என்ன பண்ணுவாங்களா? மகிமைப்படுத்துவாங்களாம். இதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்கிறவங்க என்னையே பார்த்தாங்கன்னா இன்னும் ஆண்டவர் நாம் பார்க்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன பார்க்கிறவங்க என்னையே பார்த்த ஷாரன் பயங்கரமா பாடுறமா அப்படின்னா if I have not had encounter with God, தேவனோடு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? என்ன பார்க்கிறவங்க நிறைய பேர் என்னதான் பார்க்கணும்னு. ஆமென்.
எனக்கு நான் யாருன்னு தெரியும். என்னையே நான் கண்ணாடியில பார்த்தா அடையாளம் தெரியாத மாதிரி என்ன நான் மாத்திக்கிறேன் நிறைய நேரம். அப்படிதானே? அப்படிதானே? கருப்பா நைட்ல இருப்பாங்க, காலையில வெள்ளையாயிடுறாங்க. ஆமென். எனக்கே என்ன பார்த்தா கண்ணாடியில, ஆமென், ஆண்டவர் என்ன தெரிவார். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா இது முக்கியம்? ஏன் தெரியுமா அது முக்கியம்? ஆண்டவர் என்னிலே உலகத்தில் தென்பட்டால் பரலோகம் என் மூலமாய் மகிமைப்படும். என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் மேக்கப் போடுறதுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. என் ஒய்ஃப் நீ ஒரு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்துரு அப்படின்னு நான் சொல்றது இல்லை. போனாங்க வந்தாங்கன்னா நான் போவாதுன்னு சொல்றது இல்லை. போன வாரம் நம்ம எல்லாம் என்ன கதை பேசுவோம்? பொதுவா என்ன கதை பேசுவோம்? நம்ம கதை பேசுவோம். நமக்கு தான் தெரியும், ஆண்டவர் தெரியும். ஆமென். நமக்கு தான் தெரியும். அப்புறம் தெரியும். இரண்டாவது ஆராதனையில, கிறிஸ்துமஸ்ல காலையில ஆராதனையில நல்ல நல்ல வசனங்களை நம்முடைய போதகர் மூலமா ஆண்டவர் இடைப்பட்டார். நல்ல நல்ல வசனங்கள், அவ்வளவு கருத்தான உணர்வான வாழ்க்கைக்கு தொடர்புடைய வசனங்களை. இதை நாங்க 2 மணி நேரம் இங்க இருந்து போகும்போது இதே பேசிட்டு போனோம். ஏன் இது முக்கியம் தெரியுமா? சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. விடுதலை எங்க இருக்கு? விடுதலை எங்க இருக்கு? ஆவியானவருக்குள்ள இருக்கு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை. ஆவியானவர் நம்மள சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யோவான் 4:23-24 வசனங்கள் வாசிங்க. இப்ப நான் ஆரம்பிக்கிறாரு, இவர் எவ்வளவு நேரம் போவாரோ அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், கவனிங்க, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கவனிங்க, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப ஆவியோடும்னா என்னது? நான் சொன்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு. நிறைய பேரு ஆவியிலேயே போவாங்க, சத்தியத்தை விட்டுருவாங்க. சிலர் சத்தியத்திலேயே போவாங்க, ஆவியை விட்டுருவாங்க. ரெண்டுமே குறைவுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். ரெண்டுமே குறைவுள்ள ஆராதனை. வேதம் என்ன சொல்லுது? பிதா எதிர்பார்க்கிற ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்குமா? ஆவியோடும் உண்மையோடும். இங்கிலீஷ்ல ட்ரூத் அப்படின்னு இருக்கு. ஸ்பிரிட் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு சத்தியம் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனை நாம் தொழுது கொள்ளுவதே தேவன் விரும்புகிற ஆராதனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் மனசுக்கு வந்ததெல்லாம் நான் செய்யறதுக்கு பேர் ஆராதனை இல்ல. அப்படியே நான் உட்காருவேன் பிரதர், அப்படியே நான் வண்டி எடுத்துட்டு போவேன் பிரதர், அப்படியே நான் இது பண்ணுவேன், அப்படியே டிவில பாட்டு ஓடும் பிரதர், அப்படியே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன், அப்படியே ஒரு ஃபீலிங் வரும். இதுக்கு பேர் வர்ஷிப் இல்ல. ஆமென். இது உணர்ச்சி வசப்படுறது. ஆமென். உங்களுக்குள்ளே பைபிள் சொல்லுது, எப்படி நான் ஃபாதர் பாடுறார் நடக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எங்க செல்லணும், என்ன சொல்லணும், வழி நடத்தும். ஆமென். நான் எப்படி துதிக்கணும், எப்படி பாட்டு பாடணும், எந்த பாட்டு பாடணும், உங்க ஜனத்திற்கு உரியதானது எது, நீங்க உங்களுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்க்கைகளை கட்டுவதற்கு உம்முடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? இந்த சாமுடைய ராகமோ அழகான டியூன்ல இருக்கிற பாடல்களோ இல்ல. ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை
இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முற்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்பாடு கிடைக்கும். ஹல்லேலூயா. 25ஆம் வசனம் வாசிங்க. 20 வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கவனிங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு, உன்னுடனே வெளிப்பாடுங்க, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து, ஹல்லேலூயா, கூட இருந்த சீஷர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடு. ஆமென். இந்த பெண்மணிக்கு அவரே நேரடியாக சொல்லுகிற வார்த்தை. ஆமென். எதுல உருவாக தெரியுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை நீ தொழுது கொண்டால் பரலோகத்தின் பிதாவுக்கு ஏற்புடைய ஆராதனை அதுவாக இருந்தால் பரலோக ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. வேத வசனத்தினால. ஆமென். ஆவியானவர் தன்னிஷ்டத்துக்கு சுயமாய் எதுவும் செய்கிற ஆவியானவர். ஒன்னு சொல்லட்டுமா? 4000 வருஷம் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு என்னென்னமோ செஞ்சாரு. ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளல, புறக்கணிச்சிட்டாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தாங்க. தேவன் சொன்னதை செய்யறதுக்கு பதிலா அவங்க என்ன தங்களுடைய பார்வைக்கும் சிந்தைக்கும் ஏற்புடையதா இருந்ததோ அதை செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமிக்கு வரும் பொழுது தேவனுடைய முழு வல்லமையை இந்த மனுஷ ரூபத்தில் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவை யாரும் முக்கியமா ஆவிக்குரியவர்கள் இல்ல, வேதத்தை அறிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷமா இன்னைக்கு நமக்கு இயேசுவாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த காத்திருக்கிறார். எப்படி வழிநடத்துவாரு? அவருடைய வார்த்தையின்படி. ஆமென். மனுஷன் மனசுக்கு வந்தத எது சரின்னு நினைச்சு வாழ்றானோ அதையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அன்னைக்கும் மனுஷன் புரிஞ்சிக்கல, இன்னைக்கும் புரிஞ்சிக்கல. அதான் பைபிள் சொல்றது. ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. எது தேவன் விரும்புகிற ஆராதனை தெரியுமா? நம்மள ஒரு கட்டமைப்புக்குள்ள அழுத்தி அந்த கட்டமைப்பு நம்மள ஆண்டவரோடு நெருங்காதபடிக்கு தூரமாக்குகிற காரியங்கள்ல அவைகளிலிருந்து நம்மை விட்டு விடுவித்துக் கொள்வதுதான் தேவனுக்கு நாம் செய்கிற தூய ஆராதனை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னொருத்தவங்க செய்யறத பார்த்து நம்ம அதே மாதிரி செஞ்சா தேவனுக்கு உகந்த ஆராதனை அது அல்ல. என் வாழ்க்கையில அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் அவருக்கு பூரணமாய் கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வோடு அவரை நான் ஆராதிக்கும் பொழுது அது அவருக்கு ஏற்புடையதா இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஜபத்துல என்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொண்டால் எனக்கு அது தெரியும். வேத வாசிப்பில் நான் முழுமையாய் என்னை வேதத்திற்கு மாணவனாக்கி கொண்டால் எனக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வழியை விட்டுட்டு தேவன் எனக்காக வைத்திருக்கிற வழியை நான் பூரணமாய் என்னை ஒப்பு கொடுத்து அவர் சொல்ல நான் நடக்க, அவர் காட்ட நான் பின் செல்ல என்னுடைய வாழ்க்கையை 100க்கு 100 அவருடைய விருப்பத்திற்கு அர்ப்பணித்தால் அந்த புத்தி உள்ள ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கும்னு எனக்கு புரியும். ஹல்லேலூயா. கட்டடத்தினால வர்றது இல்ல. ஆமென். இது இசையினால வர்றது இல்ல. ஆமென். இது நாம் செய்கிற நம்முடைய சரீர பாவங்களை வைத்து வருகிறது இல்ல. ஆமென். உன்னுடைய ஆத்துமாவோடு நேரடியாய் தொடர்பு கொள்ளுகிறதான பரிசுத்த தேவனுடைய உந்துதலினால் வருகிற ஒன்று.
ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாம்சம் சாகணும். ஆமென். இந்த மாம்சம் சாகணும். ஏன் ஆவிக்குரியவர்களாய் உலகத்திற்கு வெளிப்படல அப்படின்னா மாம்சமானவர்களோடு சேர்ந்து மாம்சத்துல நாமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே ஆவியான தேவன் நம்மிலிருந்து வெளிப்படல. ஆமென். மாம்சம் சாகலனா ஆவி வாழாது. ஆவி வாழலனா எனக்கு எதிர்காலம் இல்ல. எனக்கு எதிர்காலம் இல்லனா பரலோகத்தின் நிச்சயம் கேள்விக்குறியா இருக்கும். ஆமென். ஏன்னா பரலோகத்திலிருந்து வந்தவருக்கு மட்டும்தான் பரலோகத்திற்கு வழி எப்படின்னு தெரியும். ஆமென். ஹalleluya. கூகுள் மேப் வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. ஆமென். இல்ல யாரோ ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்டு இங்க வரணும் அங்க வரணும் அப்படி போயிட முடியாது. அவருடைய பாதத்திற்கு காத்திருந்து தன்னை தாழ்த்தி, ஆமென், நான் சிறுக அவர் பெருகன் என ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய நடத்துதல் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹalleluya. ஹalleluya. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நமக்கு இதை தவிர வேற ஏதாவது வேற ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷன் இருக்கா? பெட்டர் பிகம் ஸ்பிரிச்சுவல். ஆமென். எனக்கு இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பார்ட் டைம் மினிஸ்ட்ரியில எல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. மினிஸ்ட்ரி லைஃப் டைம் தான். என்னைக்கு உங்களை ரட்சித்தாரோ, நீங்க பாஸ்டரா இல்லாம இருக்கலாம், நீங்க ஊழியத்தில் முழுமையாய் அர்ப்பணித்து ஊழியம் செய்யாதவர்களா இருக்கலாம், என்னைக்கு உங்களை ரட்சித்தாரோ நீங்க அவருடைய வழியில் நடப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள். அதுதான் அவர் விரும்புகிற, அவருக்கு கொடுக்கிற உகந்த தூய ஆராதனையா இருக்கிறது. ஹalleluya. நீங்க என்ன வேணா வேலை வேணா செய்யலாம், கூலி வேலை செய்யலாம், கலெக்டர் வேலை செய்யலாம். ஆமென். உங்க வேலை உங்களுக்கு அடையாளம் இல்லை. ஆமென். உங்களை அழைத்தவர் தான் உங்களுக்கு அடையாளம். அவர் வெளிப்படணும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் அவர் வெளிப்படணும். அது புத்தி உள்ள ஆராதனை. படிக்கலாம், சம்பாதிக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வேலை வாங்குறவங்களா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர். ஆமென். அப்ப உங்க லைஃப் ஸ்டைல் பார்ட் டைம் இல்ல, சாயந்தரத்துல வந்து இல்ல 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 பிரிக்காதீங்க. உங்க வாழ்க்கைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் இந்த உலகத்தில் தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை அதுக்குதான் பிரித்தெடுத்திருக்க. நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். என் வாழ்க்கை ஹாஸ்பிட்டல்லையும் அவருக்கு உகந்ததா இருக்கணும். அவர் சொல்றத நான் கேட்கணும். ஹalleluya. என் வீட்லயும் அப்படிதான் இருக்கணும், சபையிலையும் அப்படிதான் இருக்கணும். ஆமென். நீங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யலாம், சர்ச்சுக்கு வந்தா ஒரு மாதிரி, கார்மெண்ட்ஸ்ல ஒரு மாதிரி இல்ல. நீங்க ஸ்கூல்ல வேலை செய்யலாம், ஸ்கூல்ல ஒரு மாதிரி, வீட்ல ஒரு மாதிரி இல்ல. ஆமென். நீங்க ஐடில வேலை செய்யலாம், ஆபீஸ்ல ஒரு மாதிரி, வீட்ல ஒரு மாதிரி இல்ல. your life belongs to God. உங்க வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா இருக்கிறது. ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. ஹalleluya. வேகமா வாசிங்க. அப்படி சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, அப்பாடா சகோதரிங்க இல்ல, நாங்க எப்படி வேணா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஹalleluya. சகோதரரேனா ஆதாமுக்குள்ள இருந்துதான் ஏவாள். ஆமென். ஆமா வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, கவனிங்க என்ன சொன்ன நானு, நீங்க உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஏன் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஏன் பரிசுத்தத்தில் வாழுகிற தேவன் அவர். பரிசுத்தமா இருந்தால் தேவனை தரிசிக்கலாம். ஆமென். தேவனை நம்ம எப்படி பிரியப்படுத்த முடியும்? ஆண்டவர் எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும்? கீழ்ப்படிதல் மூலம். ஆண்டவருக்கு எப்படி நம்ம பிரியமா இருக்க முடியும்? எப்படி முடியும்? தாழ்த்துகிறதின் மூலம். ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும்? நான் என்ன சிறுமையாக்கி கொண்டு அவரை பெருமையாக்கும் பொழுது. ஹalleluya.
சொல்லுங்க ஹalleluya. அப்ப பாருங்க, இந்த கொஞ்ச நாள் நான் கூட யோசிப்பேன், ஏன் ஐயா எல்லாம் வெள்ளை துணி போடுறாரு, கோமா சொல்றேன், கலர் துணி இல்லையா? ஆமென். உண்மையா சொல்றேன், அதுல வந்து ஒரு பெரிய மகிமை இருக்கு. சாரால் நவரோஜி அம்மா நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் தெரியும், முஸ்லிமா அந்த அம்மா இவ்வளவுதான் தெரியும் மூஞ்சி. அந்த காலத்துல 40 நாள் அந்த அம்மா ஜெபம் பண்றதுக்கு போச்சுன்னா 10 பாட்டோட வெளியே வரும், ஒரு வால்யூம் ரெடி. ஆமென். பாட்டு எழுதுறது நோக்கம் இல்ல, பரலோக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுகிறது தான் நோக்கம். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. அப்ப இந்த காலத்தின் ஊழியங்கள் எப்படி இருக்கு? அந்த காலத்தின் ஊழியர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆமென். ஏன் அந்த காலத்துல மரித்தோர்கள் உயிரோடு எழும்பினாங்க? பெரிய பெரிய தீராத வியாதிகள் ஏன் நல்லாச்சு? ஏன் வந்து பலவீனங்கள் ஒரு கூட்டம் வச்சாங்கன்னா ஏன் கூட்டமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க? நோக்கம் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. சாதாரணமான ஒரு பாட்டு பாடினா கூட ஜனங்க உடைக்கப்பட்டு, குத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பாவம் செஞ்சிட்டமேனு பாவ அறிக்கை செய்து அவர்கள் முழங்கால் படியிட்டு கதறி தம்முடைய மார்பல் அடித்துக் கொண்டு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர்ங்கிற பரிசுத்த வாஞ்சை இருந்துச்சு. தேவனுக்கு அது புத்தி உள்ள ஆராதனையா இருந்துச்சு, அது அவருக்கு ஏற்புடையதா இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நான் உங்ககிட்ட விட்டுறேன், நிலைமை எப்படி இருக்கு? போன வருஷம் நான் உன்னுடனே கூட இருந்தேன். அந்த ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா அந்த வசனம், நான் என்னவா எடுத்துட்டேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை மூலமா எத்தனை பேருக்கு உம்மை வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை பேருக்கு வெளிப்படுத்தி வாழ கிருபை செய்யும். ஆமென். என்னுடைய உயர்வை நான் பேசினா பெருமை பேசுற மாதிரி ஆயிடும். இந்த சபைக்கு 2 பாஸ்டர்ஸ் வந்தாங்க, 2 பாஸ்டர் இந்த சபைக்கு வந்தாங்க, நம்ம சபைக்கு வந்தாங்க. 3 பேர், 2 பேர் இல்ல, 3 என் நண்பர்கள். 3 பேரும் உடன் ஊழியர்களா 8 வருஷம் 9 வருஷம் எங்கேயோ இருந்து உடன் ஊழியர்களா இல்ல, ஊழியம் செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. இங்க வந்த 3 பேரும் இந்த வருஷம், போன வருஷம் 2 பேர் சபையை திறந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நம்ம ஐயாவை தான் கூப்பிட்டாங்க. ஆமென். இங்க ஒருத்தவன் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தா என் நண்பன், அவருடைய வாழ்க்கை நிலைமை ஆண்டவர் வந்து எதெல்லாம் பார்த்து பயந்தாரோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் மாற்றி. ஏன் தெரியுமா? எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஆவியானவர் குறித்து பேசும் பொழுது வசன தொடர்போடு பேசுவேன். அவங்க 2 பேரு அந்நிய பாஷை பேசினா போதும் எல்லாம் சரியாயிடும். 3 பேருமே, அவங்க 3 நான் 1. ஆமென். நான் கேட்பேன், நீ பண்றதுக்கெல்லாம் எனக்கு வசன ஆதாரம் காட்டுறா அப்படின்னா அதெல்லாம் கேட்காது. அதெல்லாம் அப்படியே ஃபீலிங் எல்லாம் வராது. அவரெல்லாம் பயங்கரமான தேவன், ஒழுங்குள்ள தேவன். உனக்கே அவ்வளவு ஃபீலிங் வருதுன்னா அவருக்கு தெளிவா இருப்பாரு. அப்போ உட்கார்ந்து நாங்க ஒவ்வொன்றும் பேசும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை தெளிவாக்குனாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கோபம் என்னன்னா, நான் அவங்க கூப்பிட்டா போக மாட்டேங்கிறதான். ஆண்டவர் எனக்கு அந்த வேலை கொடுக்கல. ஆமென். நான் இங்க நான் தரித்திருக்கணும். ஆமென். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சபையில கூப்பிட்டாங்க, 4 வருஷமா கூப்பிட்டு இன்னைக்கு ஒத்துக்கிட்டேன் சரி அப்படின்னு. 4 வருஷம். என்ன பாஸ்டர் எப்பவுமே நீங்க இப்படி பண்றீங்க? ஏன் நான் இதை சொல்றேன்னு தெரியுமா? நீங்க சத்தியத்துல நின்னீங்கன்னா, சத்தியத்தை நீங்க சுமந்தீங்கன்னா அது உங்களை சுமக்கும். ஆமென். தேவன் பிரியப்படுகிறது அதுல. ஆமென். சிலர்லாம் அப்படியே பின்மாற்றமா போறது ஒரு பக்கம் பார்க்க முடியும். ஆனா சிலர் அவராலே நடத்தப்படுகிறத நான் பார்க்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடுநிலையில இருந்துடாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஐயோ ஆராதனையும் வேணாம், வேலையும் முழுசா அதுலயும் போறது வேணாம். என் ஆண்டவருக்கு என் மனசு தெரிஞ்சிச்சுன்னா அதை வெளிப்படுத்துவார். உங்க மனசு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வெளிப்படுத்துவார். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? நீ எப்படி வெளிப்படுத்துவார் தெரியுமா? நீ உலகமா இருக்கியா இல்ல அவரா இருக்கியா? ஆமென். நடுநிலை அப்படின்னு வேதத்துல ஒண்ணுமே இல்ல. மாம்சம் ஆவி.
ஹல்லேலூயா. நீ ஒண்ணு மாம்சத்துல இருக்க இல்ல ஆவியில இருக்க. நடுநிலைங்கிறது வேதத்துல இல்ல. ஹல்லேலூயா. இந்த பெண்மணிய ஆண்டவர் இப்படிதான் தொட்டு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர் ஆராதிக்கிறதுனா இப்ப புரியுதுங்களா? ஏன் ஊழியக்காரங்களுக்கு மேடையில இருந்து கோபம் வருது தெரியுமா? அவங்க நடத்துறதுனால நீங்க அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க வேகமா அடி அடி அடின்னு, நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கோம். என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் அர்த்தம். ஏன்? உனக்குள் ஆவியானவர் இருந்தால் பரலோகத்தை பூலோகத்தில் கொண்டு வருவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை. ஹல்லேலூயா. நிறைய நேரம் ஆண்டவர் சொல்ற வாய்ஸ் இல்லாதனால தான் ரொம்ப நாய்ஸா இருக்கு. ஆண்டவர் நல்ல அவரை வாய் விட்டு தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு, கூச்சல் இடணும்னு சொல்லல. ஹல்லேலூயா. fill in the blanks இருக்க கூடாது. அதுக்கு வசனம் மனசுல நிறைஞ்சிருக்கும். ஆமென். வசனம் மனசுல நிறைஞ்சிருக்கணும். தேவனால் புறக்கணிக்கப்பட முடியாத ஜெபம் எதுனா அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். இதெல்லாம் நம்ம கிட்டே வச்சுட்டாரு. ஆனா நம்ம இதை என்ன பண்றது இல்ல, கொஞ்சம் கூட யூஸ் பண்றது இல்ல. ஆமென். அவரை நம்ம தேவைக்கு யூஸ் பண்றோம். ஆனா அவர் இரக்கமுள்ள தேவனா, எத்தனை முறை நாம் சுயநலமா இருந்தாலும் அவர் நம்மள விட்டு கொடுக்காத தேவனாக அனுதினமும் நம்மை தாங்கி ஏந்தி எந்த விதத்திலும் நம்மை கீழே விழுந்து விடாதபடிக்கு சுமந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மேலான தேவன், எவ்வளவு மேலான தேவன். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்களேன். சங்கீத ஆராதனை நம்முடைய இதயத்தை தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஆராதனை, ஏன் நல்ல ஆராதனை வீரர்களை பெரிய பெரிய கூட்டங்கள்ல கண்டெடுக்கிறாங்க தெரியுமா? ஆராதனையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை பலமாய் ஜனங்களுக்குள்ள இறங்கி கிரியை. ஹல்லேலூயா. ஜனங்களுடைய உள்ளங்களை ஒருமுகப்படுத்தவும், ஜனங்களுடைய உள்ளம் பரலோகத்தோடு இணைக்கிறதற்கு ஏதுவான பாடல்களாய் பாடும் பொழுது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய உணர்வால, தங்களுடைய உள்ளத்தால, தங்களுடைய சிந்தையால ஆண்டவரை துதித்து தொழுது கொள்ளும் போது தேவ மகிமை இறங்கி வரும். வார்த்தை அவர்களை நோக்கி வரும்பொழுது வல்லமையாய் அந்த வார்த்தை வாழ்க்கைக்கு கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஆமென். சில நேரத்துல ஆராதனை சரியில்லைன்னா வார்த்தை சரியா? ஆமென். ஆண்டவர் அப்படியே என்ன சொல்றது, ஆண்டவருக்கு செயல்பட முடியாம போயிருச்சா? இல்ல, நம்முடைய ஆயத்த குறைவு தேவனால் தேவனுடைய வல்லமை பூரணமா இறங்கி வந்தாலும் நம்முடைய ஆயத்த குறைவு நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்க முடிய மாட்டேங்குது. ஆமென். அப்ப தேவனை நாம் ஆராதிப்பது எப்படி? எப்படி? வாழ்க்கை மூலமாக. ஆமென். என் பார்வையால நான் தேவனை ஆராதிக்கணும், என் பேச்சால தேவனை ஆராதிக்கணும், என் சிந்தனையால நான் தேவனை ஆராதிக்கணும், என் உணர்வால நான் தேவனை ஆராதிக்கணும். ஆமென். என் உணர்ச்சிகளால நான் தேவனை ஆராதிக்கணும், என் செயலால தேவனை ஆராதிக்கணும், என் போக்கால தேவனை ஆராதிக்கணும். ஆமென். என் வாழ்க்கையால நான் தேவனை ஆராதிக்கணும். ஆமென். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, முற்றிலுமாய் அவர் என்னை வழிநடத்தினால் மட்டுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். கல்லான என்
ஆனந்தமா இன்பக்கானா ஏங்கிடுவே தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே ஆனந்தமா இன்பக்கானா ஏங்கிடுவே தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே கர்த்தரின் சித்தம் செய்திட நீத்தம் கர்த்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே கர்த்தரின் சித்தம் செய்திட நீத்தம் கர்த்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே இயேசு அல்லாஹ் பூமியில் வேறே இல்லை இயேசு அல்லாஹ் ஆசை பூமியில் வேறே இல்லை என்றும் எனக்கு ஆதரவு. ஹalleluya நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இயேசு இல்லாம இந்த உலகத்துல உங்களுக்கு வேற வாழ்க்கை இருக்க கூடாது. ஆமென். எந்த மனுஷனும் இயேசுவினுடைய இடத்தை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்க கூடாது. ஆமென். எந்த கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம். ஆமென். நிச்சயிக்கப்பட்ட ஒருத்தவங்களா இருக்கலாம், நிச்சயிக்கப்பட்ட பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ஆமென். சரி, ஒரு படி கூடுதலா போற நீ யாராவது நேசிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவர் இடம் யாருக்கும் இல்ல. ஹalleluya. உங்க இடத்தை அவர் வேற யாருக்கும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சிலுவையில மறிச்சிட்டு உங்களுக்கு மட்டும் விட்டுட்டு நீ அந்த கல்லனுடைய இடத்தை எடுத்துக்க நான் சாகல. ஆமென். உங்க இடத்துல தான் அவர் சிலுவையில மறிச்சார். அந்த திருட இடத்தை நீ எடுத்துக்க, நீ தெத்து பையன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நான் எவ்வளவு பெரிய கோர பாவியா இருந்தாலும் என் இடத்துல அவர் சிலுவையில் மரித்தார். ஆமென். உங்களுடைய இடத்தை, உங்களுடைய முதன்மையானத தேவனுக்கு பூரணமாய் கொடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya. யாருக்கும் ஆமென் சப்ஸ்டிடியூட், ஆண்டவருக்கு சப்ஸ்டிடியூட் வேற யாருமே. சிலருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹார்ட் வருதான்னு பார்க்குது. their full focus is on a like or a comment or a emoji. ஆமென். அதுக்கு செத்து போயிடலாம். ஆமென். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் விட்டு தூரம் போகுது, தூரம் கொண்டு போகுது. கொஞ்சம் அந்த டிங்னு வர சவுண்ட் சாவு மணி. நிறைய நேரம் அப்பாடா வந்துச்சுற மெசேஜ். ஆமென். அதுதான் சாவு மணி. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. போன் தப்பு இல்ல. ஆமென். ஆனா நம்ம மனசு, நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய இடத்துல அதை கொண்டு போய் வச்சிட்டா, ஆமென், நரகம் இனி வரப்போகிற இடம் இல்ல, கையில வச்சிருக்க பாரு, அதான் நரகம். ஆமென். எதிர்பார்க்கல நீங்க. ஆமென். அவருடைய இடம் அவருக்கு தான். நான் வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன். இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஃபேஸ்புக், இந்த இது அந்த ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப் கூட ஏன் அப்படின்னா எங்க ஹெச்ஓடி ஒரு முறை திட்டிவிட்டாரு. என்ன இவ்வளோ இதாயிட்டு உனக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குது, நீ இதை கூட பார்க்க கூட மாட்ற, நீ என் ஃபோன் எடுத்து பாருங்க, பார்க்க கூட மாட்ற. ஏன் தெரியுமா? எனக்கு காலையில 4:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். நீங்க எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் 4:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். குறைஞ்சது ஒரு 30 இந்த பாமாலை பாடல்கள், பழைய பாட்டு, எங்க சர்ச்செல்லாம் பாடம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாட்டு என் பிளேலிஸ்ட்ல ஓடணும். என் ஒய்ஃப் என்னங்களா பண்ணாங்களா அதெல்லாம் கிடையாது. ஆமென். எனக்கு ஓடி ஆகணும். நான் குளிக்கும் போது என் போனை தூக்கிட்டாங்க உள்ள போவேன்.
ஆமென். அங்க எனக்கு அந்த பாட்டு ஓடும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உலகம் நம்மள கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அடிக்கணும்னு வகை தேடுது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நம்முடைய வார்த்தையால தானே. ஆமென். நாம் கிறிஸ்தவர்களா இருக்க உலகத்தார்களை விட இன்னும் தீவிரமாக உலக காரியத்திற்கு தீவிரம் காட்டுகிறது என்ன? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறார். நீ கிறிஸ்துவன் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டிய நீ, ஆமென், உலகத்தாரை விட உன்னுடைய வாழ்க்கையில் அப்ப நீ நீ முக்கியத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்த அப்படின்னா உன்னுடைய ஆராதனை யாருக்கு? உன்னுடைய ஆராதனை யாருக்கு? உங்களுடைய ஆராதனை யாருக்கு? பைபிள் என்ன சொல்லுது? ஆமென். ஆவியோடும் உண்மையோடும். ஆவியானவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் ரொம்ப மென்மையான தேவனுங்க. மென்மை கோச்சிக்குவார், சும்மா சும்மா கோச்சிக்குவார். அப்படி இல்லை, மனுஷன் கோச்சிக்கிற மாதிரி இல்லை. அவரை துக்கப்படுத்தி நான் சந்தோஷமா வாழ முடியாது. நமக்குள்ளதான் அவர் இருக்காரு. அவர் துக்கப்படி என் வார்த்தையால, என் பார்வையால, என் செயலால, என்னுடைய கிரியைகளால, என்னுடைய நடக்கையால, நண்பர்களோட நான் சம்பாஷிக்கிற என் சம்பாஷத்தினால, குடும்பத்தில் எண்ணிமத்தமாய் வருகிற நன்மை தீமைக்கான காரியங்களை ஆண்டவர் துக்கப்படுவாருங்க. எப்படி குடும்பம் உட்படும்? எப்படி வாழ்க்கை மேலோங்கி நிற்கும்? இது தேவனுக்கு நான் செலுத்துற புத்தியுள்ள ஆராதனையா? உயர்வான ஆராதனையா? நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் என்னில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டாமா? அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையை நான் கேட்க வேண்டாமா? எனக்கே எப்படி தெரியும்? ஆமென். எனக்கே எப்படி தெரியும்? தன்னை தானே நிதானித்து சோதித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான். நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. தன்னை தானே நிதானித்து சோதித்து அறிகிறதுனா என்னது? நான் ஏன் போக்கல போடுறேன்னா நான் ஆண்டவரால நடத்தப்படுறேன்னா, நான் ஏன் இஷ்டத்தின்படி இருக்கிறேன்னா நான் வசனத்திற்கு நடுங்கி வாடுறேன்னா, நான் என்னுடைய பெருமைக்கும் என்னுடைய என்ன சொல்றது செல்ஃபிஷ்னஸ் சுயத்திற்கும் என்னுடைய என்ன சொல்றது நான் நின்னுட்டேன், இதுலயே தான் நிக்கிறேன், நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நான் நிக்கிற அந்த காரியத்துல என்னுடைய முக்கியத்துவம் இருக்கா? இல்ல சத்தியம் என்னை ஒரு நாளும் விடுதலை ஆக்கிக்கிட்டு இருக்கா? இதுக்கு மேல தெளிவா பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டாரு. இது ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு வாரம். ஆனா ஏன் ஆண்டவர் அதாவது தேவனுடைய இதயத்தின் ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் நான். ஆமென். உங்ககிட்ட நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன், ஆனா நீங்க என்னுடைய எதிர்பார்ப்புக்கு பாத்திரவன்களா இல்லையே அப்படின்னு வேதனைப்படுறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுகிறார் வேதம் சொல்லுது. ஆனா நம்ம அவரை காயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமே? நாம் அவரை காயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமே? ஒரே முறை நமக்காக சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்தது போதாதா? மறுபடியும் நம்முடைய செயல்களால, நம்முடைய உலக வாழ்க்கை முறைமையால அவர் காயப்படணுமா? ஆமென். அவர் இன்றி வேற கதி இல்லை. அவருடைய விருப்பத்திற்கு மாறா ஒரு விருப்பம் அந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா பேர்ல வச்சுக்கிறது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுறது இல்ல. என்னுடைய எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய எல்லாவற்றிலும், நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னுடைய எல்லாவற்றிலும் அவர் வெளிப்பட வேண்டும். இதுதான் அவர் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ப இந்த தெளிவெல்லாம் உங்களுக்கு எனக்கு புரியுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.
வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதம் இந்த 2 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம், எனக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்த அலங்காரம்னா எது? பரிசுத்த அலங்காரம்னா எது? சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரம்னா எது? நாவில் துதி. பரிசுத்த அலங்காரம்னா எது? பார்வையில் தேவனுடைய தரிசனம். பரிசுத்த அலங்காரம்னா எது? தேவனுடைய கற்பனையை பாரமாய் இதயத்தில் சுமப்பது. பரிசுத்த அலங்காரம்னா எது? சுவிசேஷம் அறிவிப்பது. பரிசுத்த அலங்காரம்னா எது? பாவிகளை நேசிப்பது, பாவத்தை இல்ல. பரிசுத்த அலங்காரம்னா எது? தினந்தோறும் வேத வசனத்துல என்னை உறுதிப்படுத்திக் கொள்வது. பரிசுத்த அலங்காரம்னா எது? ஆமென். இரவும் பகலும் அவருடைய வார்த்தை இடைபடாமல் என்னுடைய நாவில அதான் உம்முடைய வார்த்தைய என் இதயத்துல வைத்து வைத்தேன்னு வேதம் சொல்லுது. ஆமென். துதி, பாடல், மகிமை. ஆமென். இப்படி இதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆமென். இதுதான் பரிசுத்த அலங்காரம். வெளிப்புறமாய் நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப அப்படியே அழகா பாடிறதுனால அது ரொம்ப இந்த ஆராதனைக்கு மகிமையா இருந்ததுனால நான் ரொம்ப அப்படியே பரிசுத்தமா கிடையாது. ஆமென். மிகுந்த நடுக்கத்தோடு சொல்றேன் இத. ஆமென். என்னுடைய ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ இல்லைன்னா அவருடைய மகிமைக்கு அவர் இங்க இறங்கி வந்து அவர் யாருன்னு அவருடைய வல்லமை என்னன்னு காண்பிக்கிற அவருடைய சபையில தடையாய் யார் அந்த பரிசுத்த அலங்காரத்தோட இல்லையோ அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமென். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. இனி காலம் செல்லாது. சுத்த கரங்களினாலே. ஆமென். repent, மனதுருக்கத்தின் அல்லது மனம் மாற வேண்டும் என்கிற இதயத்தினாலே தேவனுக்கு உகந்த இடத்தை கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆராதனை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆராதனை தேவனை ஃபுல்லா நம்முடைய வாழ்க்கையின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாய் இருக்கணும். டிஸ்கனெக்ட் ஆயிடக்கூடாது. அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ஓகே, இல்லனா இல்ல. பாட்டு ஆராதனையின் ஒரு பகுதி. ஆமென். காணிக்கை ஆராதனையின் ஒரு பகுதி. அறிவிப்பு ஆராதனையின் ஒரு பகுதி. ஆமென். வேதம் வாசித்தல் ஆராதனையின் ஒரு பகுதி. பிரசங்கம் ஆராதனையின் ஒரு பகுதி. ஆமென். அது எப்படி பாட்டு பாடும்போது மட்டும் கை காலெல்லாம் தூக்கி ஆராதிக்கிறோம், வசனம் கேட்கும்போது தூக்கம் வந்துடுது. நான் இங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன்னா அங்க எப்படி நான் கனெக்டடா இருப்பேன்? அங்க எப்படி அங்க இருந்து எனக்கு எப்படி வார்த்தை வரும்? அங்க இருந்து எனக்கு வார்த்தை வரலன்னா என் வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? எனக்கு பாதை இந்த வாரத்திற்கு வேண்டிய டைரக்ஷன் எப்படி கிடைக்கும்? ஆமென். ஆயத்தமா ஆர்வத்தோடு தாகத்தோடு நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு தினந்தோறும் தேவனால் நடத்தப்படுகிற பழக்கம் இருந்தால் சபையில் கூடி வரும் பொழுது தேவனுடைய பூரண மகிமை வெளிப்படும். ஆமென். டெய்லி அற்புத அடையாளங்களை பார்க்கலாம். டெய்லி தீர்க்க தரிசனங்கள் நம்மளை நோக்கி வரும். டெய்லி ஆண்டவருடைய எல்லா அந்த கனிகள் வெளிப்படும். ஒருவருக்கொருவர் அன்பா இருப்போம், ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களா இருப்போம், ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்போம், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களா இருப்போம். இதுவே தேவனுக்கு உகந்த தூய ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. நேத்து ஒரு தம்பி கிட்ட கேட்கிறேன், எப்பா ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு தம்பி பேரை சொல்லி பேசுறியா அவர்கிட்ட அப்படின்னு கேட்டா, நான் சொன்ன ஏன்டா உயிரோட இருக்க நீ எல்லாம்? இதே வார்த்தை சொன்னேன். என் புள்ள மாதிரி அவன். அதனால நான் ஏன்டா நீ உயிரோட இருக்க? எதுக்கு நீ உயிரோட இருக்க? ஒரு ஆண்டவர் உன்னை மன்னிக்காம விட்டாருன்னா உன் நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா? சும்மா நான் எப்ப இப்படியே சொல்றீங்க அடுத்தவன் தான் சொல்லுவேன். இது அதுக்கு ஆண்டவர் இல்ல வச்சிருக்காரு. ஆமென். இல்ல ஏதோ ஒண்ணு தடுக்குது. அது எதுவும் இல்லடா, உன் சுயம்,
அவன்கிட்ட நான் ஏன் இறங்கி போகணும் அப்படின்ற எண்ணம் இறங்கி போய் பாரு, இயேசு உன்னிலிருந்து வெளிப்படுவாரு. ட்ரை பண்றான், நீ ட்ரை பண்றன்னு சொன்னா சாகுற வரைக்கும் அவன் மாற போகுதுன்னு தெரியும். ஏன் செய்யறேன்னு சொல்றது வேற, ட்ரை பண்றேன்னு சொல்றது வேற. ஆமென். பார்க்கலாங்க, அது வேற. செய்யறங்க, அது வேற. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. எப்படி ஒரே கூடாரத்துல கசப்போடு வைராகியத்தோடு இருக்க முடியும்? இது எப்படி தேவனுக்கு ஏற்புடைய ஆராதனையா இருக்கும்? இது எப்படி பரிசுத்த ஆவியானவர் உள்ளாவுகிற இடமா இருக்கும்? ஆமென். எப்படி பரிசுத்தம் இந்த இடத்தை ஆட்கொள்ளும்? ஆமென். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஹalleluya. கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 29:2 சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹalleluya. ஆலயத்துக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் மட்டும்தான். அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. இன்னைக்கு நீங்க என்ன பாராட்டினீங்கன்னா நான் ஆண்டவருக்கு முன்னாடி தோத்துட்டேன். ஆமென். நான் பாடுற பாட்டு உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். நான் பேசுற பிரசங்கம் உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். நான் சொல்ற வேத வசனம் உங்களுடைய பாவங்களை உணர்த்தணும். நீங்க பாவ அறிக்கை செய்யணும், பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கணும். ஆமென். அதுதான் தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஆராதனையா இருக்கும். ஆமென். ஹalleluya. நான் எப்படி உணர்ந்தேன் அல்லது இந்த ஆராதனையில் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அது இல்ல, நான் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தேன். ஆமென். ஆண்டவருக்கு என்ன கொடுத்தேன் இல்ல, என்னையே ஆண்டவருக்கு கொடுத்தேன். ஆமென். ஆண்டவர்ல மகிமைப்பட்டாரு. இந்த சரீரத்தில் அவர் இறங்கி வந்தாரு. இந்த சரீரத்தில் அவருடைய மகிமையை நான் கண்டேன். ஆமென். அது தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya. அப்ப அவருடைய மகிமை நமக்குள்ள இறங்கி வந்துச்சுன்னா என்ன தர்ம பண்ணுவாரு? யெகோவா ஈரேவாய் நமக்குள்ள நம்முடைய தேவைகளை சந்திச்சிருவார். ஆமென். யெகோவா ராஃபாவா நமக்கு சுகத்தை கொடுத்துருவார். யெகோவா ஷாலோமாய் நமக்கு சமாதானத்தை தந்துருவாரு. ஹalleluya. இதெல்லாம் இப்படி புடிச்சு வச்சுக்கிறதுல இல்ல, இப்படி விட்டு கொடுக்கிறதுல. ஆமென். சொல்லுங்க எல்லாரும், எழுந்து நின்று கண்களை மூடி, எழுந்து நின்று கண்களை மூடி இந்த காலை வேளையில இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல. ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேரா